காட்ஃபாதர் 2 இந்த மூவியோட ஸ்டோரியை பார்க்கறதுக்கு முன்னாடி காட்ஃபாதர் 1 ஸ்டோரியை லைட்டா பார்ப்போம். இந்த காட்ஃபாதர் 1 ஸ்டோரியில விக்டர் கார்லியோன் அப்படிங்கிற ஒருத்தர் காட்ஃபாதரா இருப்பாரு. அவருக்கு வயசு 65க்கு மேல இருக்கும். அவருக்கு 3 பையங்க ஒரு பொண்ணு வந்து இருப்பாங்க. அதுல முதல் பையன் சன்னி கார்லியோன் அப்படிங்கிறவரு எதிரிகளாக சுட்டு கொலை செய்யப்படுவார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம விக்டர் கார்லியோன் வந்து எல்லாத்துக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு நான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன், என் மைக்கேல் கார்லியோன் அப்படிங்கிற என்னோட இளைய பையன் வந்து இப்ப காட்ஃபாதரா இருப்பாரு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. அவர் சொல்லி கொஞ்ச நாள்ல அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருந்தாரு. கடைசி நம்ம மைக்கேல் கார்லியோன் அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய அண்ணன் சாவுக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லி தேடி ஆயிராரு. அப்பதான் தெரிய வருது தன்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரர் தான் இந்த மாதிரி வந்து கூடவே இருந்து குளிய பறிச்சிருக்காருன்னு தெரியவே அவரையும் போட்டு தள்ளிட்டு ஒரு மாஃபியா கேங் இருக்கும், அந்த மாஃபியா கேங்கையும் போட்டு தள்ளிட்டு டானா வந்து அந்த நியூயார்க் சிட்டிக்கு ஆகுறாரு. இதோட பார்ட் 1 வந்து முடிச்சுவாங்க. இப்ப பார்ட் 2 ஸ்டோரி என்னன்னா, நம்ம மைக்கேல் கார்லியோன் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்றாரு. இதுக்காக வெனியூ அப்படிங்கிற நகரத்துல நம்ம கவர்மெண்டோட ஒப்பந்தம் பண்ணி ஒரு பிசினஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம பீஸ்ஃபுல்லா மாறிலாம்னு சொல்லி போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தன்னுடைய கூட்டாளியிலே இருந்து ஒரு ஆளு தன்னை குழி பறிச்சு போட்டு தர முயற்சி பண்றாங்க. மைக்கேல் கார்லியோன் கூடவே இருந்து குழி பறிச்சது யாரு அப்படின்னு சொல்லி மைக்கேல் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அவர் ஆசைப்பட்ட மாதிரியே பீஸ்ஃபுல்லான லைஃபுக்கு போனாரா போகலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு கதை போய்கிட்டே இருக்கும். இதுக்கு நடுவில் விக்டர் கார்லியோன் அதாவது மைக்கேல் கார்லியோனுடைய அப்பா முதல் காட்ஃபாதர் என்று அழைக்கப்பட்டவருடைய ஹிஸ்டரி அதாவது அவருடைய வரலாறை வந்து இந்த காட்ஃபாதர் 2 வந்து சொல்லுவாங்க. காட்ஃபாதர் 1 பாத்தீங்கன்னா மைக்கேல் கார்லியோன் எப்படி காட்ஃபாதர் ஆகுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து படத்தை கொண்டு போயிருப்பாங்க. மெயினா நம்ம முதல் காட்ஃபாதர் இருக்கக்கூடிய நம்ம விக்டர் கார்லியோனுடைய ஸ்டோரியே சொல்ல மாட்டாங்க. அந்த ஸ்டோரியை காட்ஃபாதர் 2 வந்து வச்சிருக்காங்க. அது ரொம்ப சூப்பரா இருக்கு. விக்டர் கார்லியோன் யாரு, அவருடைய ஃபேமிலிக்கு என்னாச்சு, அவர் எப்படி முதல் சம்பவம் பண்ணாரு, இதுக்கு பின்னாடி இன்னொரு ஸ்டோரி இருக்கு அப்படிங்கிறத அழகா இந்த காட்ஃபாதர் 2 காட்டியிருக்காங்க. அது ரொம்ப சூப்பரா இருக்கு. விக்டர் கார்லியோனுடைய ஸ்டோரி தான் இந்த காட்ஃபாதர் 2 பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். ரொம்ப அழகா ஒர்க் ஆயிருக்கு. ஃபைனலா இந்த படத்தோட டூரேஷன் 3 மணி நேரம் 50 நிமிஷம் இருந்தாலும் அந்த டூரேஷன் போனதே தெரியல. அவ்வளோ அழகா வந்து படத்தை மூவ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட தொடர்ச்சி பார்ட் 3க்கும் போகுது அப்படிங்கிறத வந்து நான் தெரியப்படுத்திக்கிறேன். இந்த படத்தை பார்க்காதவங்க போய் பாருங்க. பார்ட் 1 பார்ட் 2 ரொம்ப அருமையா இருக்கு. பார்ட் 3 எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.